ஏம்பா வயசு பசங்க நீங்களாம் யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? நீங்க யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? நாங்கெல்லாம் அப்பொழுது ஒரே கட்சிக்கு தான்ப்பா ஓட்டு போடுறோம். அப்பா ஆட்சி பண்ணாரு, இப்ப பையன் ஆட்சி பண்ணாரு, இதுக்கப்புறம் அவர் பேர் ஆட்சி பண்ணுவாரு. இப்ப மாதிரி எப்போ நல்லதாப்பா பண்ணுவாங்க. ஆட்சி பண்ணாங்கன்னு சொல்லுங்க, நல்லது பண்ணாங்கன்னு சொல்லாது. ஏம்பா அவங்க எவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்க, ஏனப்பா இப்படி சொல்ற? யாரு இவங்களா? அப்படி என்ன சார் நல்லது பண்ணாங்க? அட உங்களுக்கு நிறைய இலவசமா கொடுத்துருக்காங்க, அப்புறம் என்னம்மா? இலவசமாவா? போறதுக்கு வர்றதுக்கு இலவசமா தந்தா போதாது சார், பொண்ணுங்களுக்கு கொஞ்சமாச்சும் பாதுகாப்பு இருக்கணும். இந்த ஆட்சியில பொண்ணுங்க வெளியில தனியா போயிட்டு வர முடியல. எவன் என்ன பண்ணுவான்னு பயத்தோடய போயிட்டு வர வேண்டியதா இருக்கு. வயசு வித்தியாசம் இல்லாம சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயசான பெரியவங்க வரை இங்க கொடுமை நடக்குது. இதுக்கெல்லாம் என்ன சார் பண்ணுச்சு உங்க ஆட்சி? இது மட்டுமா? எங்களை மாதிரி படிச்ச எத்தனையோ இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம சுத்திட்டு இருக்காங்க. இவங்க குளோபல் இன்வெஸ்டர் மீட் நடத்தி அவங்க தான் சம்பாரிச்சுக்காங்களே தவிர எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு எந்த மாதிரி வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கல. அது மட்டுமா, ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்குலாம் ஒழுங்கா ஒரு கிளாஸ் ரூம் இல்ல, உட்காரத்துக்கு ஒரு நல்ல பெஞ்ச் இல்ல, சுகாதாரமான பாத்ரூம் இல்ல. இவளையா சார் சாப்பிட்ற சத்துணவு சாப்பாடு சுகாதாரமா இல்லாம எவ்வளவு குழந்தைங்க உடம்பு சரியாம போயிருக்காங்க தெரியுமா? அது மட்டுமா, இவங்க ஆட்சியில தான் ஆணவ எல்லாம் நடக்குது. கேவலம் ஜாதியை வச்சு பிரச்சனை பண்றாங்க. குடிக்கிற தண்ணியில எல்லாம் மலத்தை கலக்குறதுக்கு எப்படி சார் மனசு வந்துச்சு? ஏன் சார் இவ்வளவு நடந்திருக்கு, திரும்ப உங்களுக்கு ஓட்டு போட்டா நம்ம ஊர் என்னத்துக்கு ஆகுறது? எப்பா அப்ப நீங்கள யாருக்குப்பா ஓட்டு போட போறீங்க? இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணவங்க எவ்வளவு நல்லது பண்ணியிருக்காங்கன்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும். எங்க ஓட்டு அவங்களுக்கு தான். இதுக்கு முன்னாடி எல்லாம் பொண்ணுங்களுக்கு எந்த ஒரு கொடுமையும் நடந்தது இல்ல. நாங்க எவ்வளவு பாதுகாப்பா இருந்திருக்கோம் தெரியுமா? அவங்க ஆட்சியில எல்லாம் எந்த ஒரு ரவுடிசமும் இல்ல, அராஜகமும் இல்ல. இப்பெல்லாம் ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பசங்க கையிலலாம் பொருள் சரக்கு தம்மெல்லாம் வருது சார். அதனால சின்ன வயசுலேயே எவ்வளவு தப்புலாம் பண்றாங்க சார். ஆனா இது முன்னாடி ஆட்சியில இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பசங்க எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகாம அவங்க படிப்புல மட்டும் தான் கவனம் செலுத்தினாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில விவசாயிகளுக்கு எவ்வளவு நல்லது பண்ணியிருக்காங்க. எங்களை மாதிரி படிச்ச பட்டதாரிகளுக்கு நிறைய வேலை வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஆட்சியில எல்லா தரப்பு மக்களுக்கும் அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணாங்க. எப்பா இவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்களா? சே, ஆமாயா, உங்க அறியாமையும் தேவையும் அவங்க ஓட்டா மாத்திக்கிறாங்க. ஒரு குடும்பம் மட்டுமே ஆள்றதுக்கு இது ஒன்றும் மன்னராட்சி கிடையாது, இது மக்களாட்சி. நம்ம மாறுற வரைக்கும் இங்க எதுவுமே மாறாது சார். நான் முடிவு பண்ணிட்டேன்பா, மக்களுக்கு நல்லது செய்யறவங்களுக்கு தான் என் ஓட்டு.